அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 3/6/2024 வைகாசி மாதத்தின் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து நாள். அதிகாலை 12:52 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், இரவு 11:29 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் இதே நாள்ல 3 திதிகளும் ஒன்றாக கூடி வருது. அதிகாலை 1:41 வரைக்கும் ஏகாதசி, இரவு 11:31 வரைக்கும் துவாதசி, பின்பு திரியோதசி. 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் கூடி வரும் இந்த கிரக சேர்க்கை மிக மிக அற்புத அதிசய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள்ல எல்லாரும் தவறாம குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் நினைத்தது நடக்க, உங்கள் தேவைகள் பூர்த்தியாக உங்க வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு தீபத்தை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை வேலையிலும் நிலைவாசல்ல ஏத்தி வைங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு நாள்ல ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதிகபட்சம் 2 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நாள்ல ஒரு திதி இருக்கும், அதிகபட்சம் 2 திதி இருக்கும். ஒரே நாள்ல பாருங்க 3 நட்சத்திரம் 3 திதி. அப்போ 3 நாட்களுக்குரிய வலிமையும் சக்தியும் அந்த நாள்ல இருக்கு. இந்த நாள்ல நீங்க உங்க வீட்டு வாசல, அதுவும் நிலைவாசல சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசி மாவால முதல்ல மொழிகிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பச்சரிசி மாவை தண்ணீர் ஊற்றி கரைச்சு ஒரு வட்டம் மாதிரி 2 பக்கம் கார்னர்லையும் முதல்ல போட்டுருங்க. அதாவது வலது பக்கமும் இடது பக்கம் கார்னர்ல போட்டுட்டு அதற்கு மேல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு, தட்டுல மஞ்சள் அரிசி பரப்பி அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி ஒரு நிறை சொம்பு தண்ணீரை வலது பக்கம் வச்சிருங்க. 2 புறமும் தீபம் வைக்கணும். வலது பக்கம் ஒரு சொம்பு தண்ணீரையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா எப்பவுமே குலதெய்வ வழிபாடு செய்யும் போது தவறாம தண்ணீரை நிலைவாசல்ல வச்சுட்டு செஞ்சு பாருங்க. குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி ஓடி வரும். நாளை காலையும் மாலையும் தவறாம தீபம் ஏத்தி வைங்க. குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமா நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.